வருடங்களா நம்ம வீடுகள்ல இருக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருள்னா அது ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் தான். ஆனா இந்த பவுடரை சுற்றி பல ஆண்டுகளா ஒரு பெரிய சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. இந்த டால்கம் பவுடர் பயன்படுத்தினா கர்ப்பப்பை புற்றுநோய் வருமா? அது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவில ஆயிரக்கணக்கான பெண்கள் பல ஆண்டுகளா ஜான்சன் அண்ட் ஜான்சன் டால்கம் பவுடரை பயன்படுத்தினதாலதான் தங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வந்ததுன்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல சில வழக்குகள்ல நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்ஸை நஷ்ட ஈடா வழங்க உத்தரவிட்டிருந்தாங்க. அதே நேரத்துல சில வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சாதகமா தீர்ப்புகளுமே வந்திருக்கு. அப்போ இந்த பவுடரால மக்களுக்கு ஆபத்து தானேன்னு பலருக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் வெளியான மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆய்வுகளை பார்த்தா டால்கம் பவுடர் பயன்படுத்துவதால கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படுதுன்னு உறுதியா நிரூபிக்கப்படல. சில ஆய்வுகள் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர உறுதியா எதையும் நிரூபிக்கப்படல. இத பத்தி உலக சுகாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, பெண்கள் தங்களோட பிறப்புறுப்பு பகுதியில அடிக்கடி டால்கம் பவுடரை பயன்படுத்துவது புற்றுநோய் வர்றதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நிலையில ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தங்களுடைய டால்கம் பவுடர் பாதுகாப்பானது, இது கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படுத்தும் என்பதற்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதே நேரத்துல குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் வலுக்க தொடங்கியதும் இந்த நிறுவனம் வட அமெரிக்கா போன்ற சில நாடுகளை டால்க் அடிப்படையிலான பேபி பவுடர் நிறுத்திட்டு அதுக்கு பதிலா கார்ன்ஸ்டார்ச் அடிப்படையிலான பவுடரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா ஜான்சன் ஜான்சன் டால்கம் பவுடர்ல புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகளான அஸ்பெட்டாஸ் கலந்திருந்ததால அதன் நீண்ட கால பயன்பாடு கர்ப்பப்பை புற்றுநோயை உண்டாக்குனதா ஆயிரக்கணக்கான நுகர்வோர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. தங்களோட டால் தயாரிப்புகள் பாதுகாப்பற்றவைன்னு தொடர்ந்து மறுத்து வரும் அந்த நிறுவனம் பல ஆண்டுகளா சட்ட போராட்டங்களை இப்போ முடிவுக்கு கொண்டு வரவும் மனுதாரர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு தெளிவு கொடுக்கவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அது என்னன்னா, ஜான்சன் ஜான்சன் நிறுவனம் தனது டால்க் பவுடர் வழக்குகள் தொடர்பா பில்லியன் கணக்கான டாலர்களை நஷ்ட ஈடா வழங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வழக்காகவும் செட்டில்மெண்டாகவும் பார்க்கப்படுது.